ஒருத்தவை காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சான். சரி, அது தன்னுடைய வேலையை சரியா செஞ்சுச்சு. 6 மணிக்கு அது சரியா அடிச்சுச்சு. ஓகே. இவன் என்ன பண்றான்? அதை எடுத்து கட் பண்றான், உச்சு கொட்டி கட் பண்றான். இது வேற தூங்க விடாம தொந்தரவு பண்ணுது. ஆனா வச்சதே அவன் தான். வச்சதா அவன் தான், அதை திட்டி கட் பண்றதா அவன் தான். அம்மாவாசை அன்னைக்கு அகத்தி கீரை கட்டை எடுத்துக்கிட்டு மாடு எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போய் இவன் தேடி போய் கொடுப்பான். சரி, அதே மாடு மறுநாள் அவன் போற வழியில குறுக்கால வந்தா சீ அந்தாண்ட போங்கிறான். சாப்பிடுங்க சாப்பிடுங்கிறான். மறுநாள் வந்து சீ அந்தாண்ட போங்கிறான். கொடுத்தது அவன் தான், விரட்டுறது அவன் தான். கரெக்ட் தான். 120 ரூபாய்க்கு ஒரு இளநீர் பாயாசம் வாங்குறான். பயந்துட்டேன் விலையை சொன்னோன்னே. என்ன இம்மா விலை விக்கிறாங்கன்னு விமர்சனம் பண்றான். சாப்பிட்டு பார்த்துட்டு விலைக்கேத்த ருசி இருக்குதையா அப்படின்னு பாராட்டவும் செய்யறான். விமர்சனம் செஞ்சது அவன் தான், பாராட்ட செஞ்சது அவன் தான். அதெல்லாம் விடுங்க. ஒரு இன்பம் நடந்துருச்சுன்னா கோவிலுக்கு போய் உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லைங்கிறான். உண்மை. ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னா நீலா ஒரு தெய்வமானு கேட்கிறான். அப்ப இல்ல இதுக்கு எல்லாரும் கை தட்டிருப்பாங்க. அப்ப இல்ல இதுக்கு எல்லாரும் கை தட்டிருப்பாங்க. ஏன் தட்டலன்னா எல்லாரும் கேட்டிருக்கோம், நான் உட்பட. அப்ப நேரத்திற்கு தகுந்தாற் போல் தன் எண்ணத்தையும் செயல்பாட்டையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டவன் மனிதன். அதற்காக மனிதன் என்ன கெட்டவனா? அதானே, கேடு கெட்டவனா? இல்லை. ஜெயகாந்தன் அவர்கள் அருமையாக சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கு. நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், என் ஒட்டுமொத்த ஸ்டேட்டஸுமே போயிடுச்சு. நான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் புதிதாக ஒரு இருசக்கரம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். 200 பேர் பார்த்தான். மறுநாள் தலை வலிக்கிற மாதிரியும் இருக்கு, வலிக்காத மாதிரியும் இருக்கு, ஜுரம் வர்ற மாதிரியும் இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. உடம்பெல்லாம் போட்டு முறுக்கு. டாக்டரை போய் பார்த்தேன், மருந்து வாங்கி சாப்பிட்டேன், சரியாகலை. எங்க பாட்டி 90 எல்லாம் போட்டுச்சு, சரியாகலை. எங்க ஊர்ல உள்ள ஒரு பூசாரிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பார்த்தேன், அதுலயும் ஒன்னும் தெரியல. இருந்தாலும் அவர் இது மாதிரி பல கேஸ பார்த்திருப்பாரு. ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. 3 மினிட்ஸ் அகோல ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் பார்த்திருக்காரு. அவர் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காரு. நான் கேட்டேன், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி. முள்ளால தான் எடுக்கணும், அது மாதிரி வச்ச ஸ்டேட்டஸால தான் எடுக்கணும். உடனே வீட்டுக்கு போய் நான் வாங்கின இருசக்கர வாகனம் விபத்தாயிருச்சுன்னு ஸ்டேட்டஸ் வையினார். நானும் வச்சேன். ஒரு சொந்தக்காரு பார்த்தாரு, தலைவலி போயிருச்சு. 2வது சொந்தக்காரு பார்த்தாரு, ஜுரம் போயிருச்சு. 3வது சொந்தக்காரு பார்த்தாரு, உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போயிருச்சு. இப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்.